அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2024 மே மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், உங்கள் குடும்பத்திற்கு ராஜ யோகம் ஏற்பட நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை கொடுத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்ல சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு சில மாதங்களாக வழிகாட்டிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக பல பேர் இதில் பலனடைஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் மே மாதம் மந்திரம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல். மே மாதம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை. நாம் எப்பவுமே வருடம் அக்னி நட்சத்திரத்தை அப்போ தினமும் சூரிய பகவானிடம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு சூட்சமங்களை சொல்லித் தருவது வழக்கம். அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த 2024 அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு நடந்துட்டுருக்கு. மிக குறைந்த சேவை கட்டணம் செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம். இந்த குழு மே 28ஆம் தேதி வரை செயல்படும். தினமும் மிக எளிமையான சூரிய வழிபாட்டு சூட்சமம், மாதவிலக்கு நேரத்தில் எப்படி செய்யணும், அசைவ உணவு வீட்டை சேர்க்கிற அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா வழிகாட்டுதலும். நீங்கள் எதுக்காகவும் கட்டுப்பாடுகளோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அது எந்த முறையில் தெரிவிக்கணுங்கிறத சொல்லித்தரக்கூடிய வாட்ஸ்அப் வகுப்பு அக்னி நட்சத்திர வகுப்பு. விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கத்தை தருகின்றேன். மே மாதம் முழுவதும் நீங்கள் 1111 முறை, எத்தனை நாட்களுக்கு நீங்கள் பிரித்து சொன்னாலும் சரி, மொத்தமாக 1111 முறை ஓம் ஆதித்யாய நமக என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்ல வேண்டும். ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் சொல்ல வேண்டாம், மற்ற நேரத்தில் சொல்லலாம். ஓம் ஆதித்யாய நமக என்று 1111 முறை மே மாதம் முழுவதும், அதாவது ஒரு நாளில் 100 சொல்லுங்கள், ஒரு நாளுக்கு 54 சொல்லுங்கள், ஒரு நாளுக்கு 21 சொல்லுங்கள், அது உங்கள் சூழல் தான். மொத்தத்தில் மே கடைசிக்குள்ள 1111 முறை சொல்லிட்டீங்கன்னா போதும், நிச்சயமாக நல்லது நடக்கும். அவ்வாறு மந்திரம் சொல்றது வண்டி வாகனங்களை போயிட்டு சொல்லக்கூடாது. ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து மனதை உருளைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும். இதற்கு நெய்வேத்தியம் வைக்கணும், தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் மந்திரத்தை உச்சரித்தால் மட்டும் போதும். ஓம் ஆதித்யாய நமக என்று மே மாதம் சொல்லி ராஜயோகம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மே மாதம் முழுவதும் நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு செய்யும் அன்னதான சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தர முன்வாருங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.